உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நான் லா படிக்க மகா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. நான் கேட்டப்பெல்லாம் கணக்கே பண்ணாம பணம் அனுப்பிச்சிருக்கா. என்ன லாயர் ஆக்குனது மகா. என்னோட படிப்பு மகாவுக்கு பயன்படணும். கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். சாரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ரெஸ்ட் எடுக்க எனக்கு ஒரு ரூம் வேணும். தர முடியுமா? இல்ல நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். ஏய், நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு ஹோட்டலுக்கு போகணும்? செல்வி, மகா ரூமை நான்சிக்கு ரெடி பண்ணி கொடு. தேவையானதை கூட இருந்து செஞ்சு கொடு. சரிங்கய்யா. நான்சி, மகா ரூமை பாரு. பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா வேற ரூமை ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. வாங்க. வாங்கம்மா. இந்த அம்மா மகாவுக்கு நன்றி கடன் செய்ய என் பொண்ணு தான் கிடைச்சாளா? நான்சி கிட்ட எதுக்கும் கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. என்னம்மா பேசுறது? அவ தோரணைய பார்த்த தெரியலையா? விட்டு கொடுக்க மாதிரி தெரியல. சீதா கொலை பண்ணலனா நான்சியை ரிலீஸ் பண்ண வச்சிருவா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இங்க பாருமா, உங்க பொண்ணுக்கும் இந்த மாதிரி வாழ்வா சாவாங்கிற நிலைமை வந்திருந்தா எங்க பயம் என்னங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, அர்ச்சனா தப்பா எதுவும் சொல்லலையே. அவங்க தப்பா பேசுறதுனாலதான் எங்களுக்கு கோவம் வருது. தப்பு பண்ணலனா எதுக்கு கோவம் வருது? மத்தவங்க தப்ப பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நீங்க தப்பே பண்ணது இல்லையா? நீங்க சீதாவை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தவங்க தானே. ஏதோ சீதா பொழைச்சு வந்ததால நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி சத்தியனை கொலை பண்ண நினைக்கல. என்ன கடத்தி வச்சு ஒரு ட்ரக் அடிக்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கல. எல்லாத்தையும் விட இதோ நிக்கிறாங்களே, இவங்க பேக்ல நகையை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விடணும்னு நினைக்கல. நீங்க பண்ணத தப்பா சீதா பண்ணிட்டா? இப்ப என்ன சொல்ல வர? சீதா பண்ண கொலைய மறைச்சிட்டு அவ கொலைகாரி இல்ல நிரபராதின்னு சொல்றியா? திரும்ப திரும்ப என் பொண்ண கொலைகாரின்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிரும். சம்மந்தி, அண்ணே, முதல்ல அவரை மரியாதையா பேச சொல்லுங்க. சும்மா கொஞ்சம். சம்பந்தி, உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. என்ன செய்யணும், எப்படி சீதாவை காப்பாத்துறதுன்னு யோசிப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னதுக்கு அமைதியா இருக்க சொல்லுதீங்க? ஐபிஎஸ் படிச்ச உங்க பையனே கட்டின பொண்டாட்டியே கொலைகாரின்னு சந்தேகப்படுதான். அதான் ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுதாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.